கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. 1/9/2025 செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை, புதிய மாதம், புதிய நாள். இந்த கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எபிரேயர் 10:38 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். But my righteous one will live by faith, and if he has strings back, I will not be pleased with him. கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும். ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் இந்த வார்த்தைகளை குறித்து தியானித்து நம்மையும் இந்த நாளையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். விசுவாசம் நமக்குள்ளே இருந்தால்தான் வாழ முடியும், பிழைக்க முடியும், கர்த்தருக்குள் நிலை நிற்க முடியும். அந்த தேவன் பேர் வைத்திருக்கிற விசுவாசத்தை விட்டு விலகும் பொழுது ஆண்டவர் நம்மேல் பிரியமாக இருக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் அதே அதிகாரத்தினுடைய அடுத்த அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடலுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். And without faith it is impossible to please God, because anyone who comes to him must believe that he exists and that he rewards those who earnestly seek him. இந்த விசுவாசன்றது கர்த்தர் எனக்கு செய்வார், நடக்கும், கிடைக்கும், தருவார், அனுகூலமாக்கி தருவார். அதுதான் என்ன அப்படின்னு பைபிளில் விசுவாசம்னா என்னென்ன ஒரே டெஃபினேஷன். விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதி. தருவார், கிடைக்கும், செய்வார், என் தேவன் இருக்கிறார், நடக்கும், கிடைக்கும், பண்ணுவார், அனுகூலமான காரியங்கள் வாய்க்கும், அப்படி நம்பப்பில் உறுதி. காணப்படாத நம்மளுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கல, நமக்கு கிடைக்கும்ன்றது கண்ணுக்கு முன்னாடி தெரியாது, ஆனால் நம்புகிறோம், காணப்படலை அது. ஆனால் என்ன செய்கிறோம், விசுவாசி தருவார், நடப்பிப்பார், கிடைக்கும், அனுகூலமாக மாறும், வேலை கிடைக்கும், வேலையை தந்துட்டார், குடும்ப வாழ்க்கை அமையும். அந்த விசுவாசத்தில் வளருவது பெருகுவது தான். அதனால் விசுவாசத்தில் இன்னும் வளருவோம், பெருகுவோம், ஊன்ற கட்டப்படுவோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், வசனத்தின்படி வாழ்க்கை அமைப்போம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க நாம் இணைந்து ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய மாதம், புதிய நாள், புதிய காலவேளை 1/9/2025 கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே இந்த நாளையும் எங்களையும் ஆசீர்வதித்து விசுவாசத்தில் வளர, பெருக, ஊன்ற கட்டப்பட உதவி செய்யும். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாச ஜெபதா